ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்ல வந்து இன்றைக்கி என்ன நடக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பாரான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா நம்ம நிலா வந்து தாலியை வந்து கழட்டி வந்து சோளம் கையில் வந்து கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் வந்து கால் பண்ணி என்னப்பா என்ன செய்கிற, சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் பல்லாவை வந்து எப்படி ஓகேவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னா பல்லாவா இல்லைப்பா உன்னை தான் நினச்சிட்ருக்கேன், வீடே நீ இல்லாமல் விரிச்சோன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பல்லாவுக்கு வந்து பயங்கரமாக காய்ச்சல் அடிக்கி நம்ம சோழன் வந்து பார்க்க சொல்லிட்டு வந்து சேரன் வந்து வேலைக்கு போயிருப்பாப்புல. நான் சோழன் வந்து பார்க்காம வெளியே வந்து ஊர் சுற்ற போயிட்டார். அப்படி ஊர் சுற்றும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து என்ன வேலை பார்த்துருக்காருன்னா நம்ம நிலாவுக்கு வந்து சாரின்னு இருக்கா வந்து பேப்பரில் எழுதி நல்லா டெக்கரேஷன் பண்ணி வந்து அங்கே உள்ள ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தீங்கன்னா காய்ச்சலிக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம சேரன் வந்து பல்லவாவை கூட்டு போய் ஊசி போட்டு வீட்டுக்கு வந்து விடுறாங்க. வீட்டுக்கு வந்து விட்டோன்னா நம்ம சோழன் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது நம்ம சேரன் வந்து கேட்குறாங்க, உன்னை பார்த்துக்கிறதானாடா சொன்னேன், நீ எங்கடா போனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் சின்ன குழந்தைய அவனுக்குலாம் தெரியாதா, காய்ச்சல் அடிச்சு எது ரொம்ப சீரியஸ், நாங்கள் போனாட்டு சொல்ல வேண்டியதான், நான் வந்திருப்பல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா மாடா சரின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை பார்த்து வந்து உன்னையால் தான் அண்ணிலாம் போயிட்டாங்க அப்படின்னா அண்ணிலாம் தான் எனக்கு இப்படி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அண்ணிலம் நான் கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்ததுனால உனக்கு அண்ணி அவனுக்கு அண்ணனுக்கு தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே நீ இப்போ ஆடு விட்டுட்டு நீ எல்லாத்தையும் தேவலா சோதி அசிங்கமான வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு நீ உடனே அண்ணியை சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் மேலே பல்லவ மேலே வந்து சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டியை வந்து சொல்கிறாங்க நீ எல்லாம் ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிலாவுக்கு வந்து அந்த லெட்டர் வந்து எல்லோரும் கொடுத்ததுக்கப்புறம் அவன் நிலா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ சரின்ட்டு பல்லவ வந்து நிலாவுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காய்ச்சடிக்கி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அண்ணி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதோட முடிஞ்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம நிலா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பல்லவ வந்து சொல்கிறாங்க எனக்கு காய்ச்சல்னு சொல்லி தான் அண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சோழன் வந்து சொல்கிறாங்க காய்ச்சல்லாம் இல்லை, அதனாலலாம் காய்ச்சல் இல்லைனாலுமே அண்ணி வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க, நிலா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா தாலி இருக்குல்ல அன்னி காலத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த தாலியை வந்து கழட்டி நம்ம நிலா வந்து சோழன் கையில் கொடுக்காங்க. ஸோ அதோட வந்து சைடில் வந்து முடிச்சிருக்காங்க.